தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். பயணிகள் ரயிலில் தீப்பற்றியதாக பரவிய வதந்தியால் ரயிலில் இருந்து குதித்த பயணிகளுக்கு நேர்ந்த துயரம் நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நிலையில் நடந்த கோரம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. நின்று கொண்டிருந்த ரயிலின் கீழே மனித உடல்கள் சிதறி கிடந்த காட்சிகள் பார்த்தவர்களை உறையச் செய்தது. குற்றுயிரும் குலை உயிருமாக கிடந்த உறவினர்களை கிடைத்த துணிகளில் வாரி சுருட்டி கொண்டு ஆம்புலன்ஸ்க்கு சென்ற காட்சிகள் வேதனை அளித்தது. உத்தரப்பிரதேச மாநில தலைநகர் லக்னோவில் இருந்து மும்பையை நோக்கி புறப்பட்ட புஷ்பக் எக்ஸ்பிரஸ் ரயில் மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்கோன் மாவட்டம் வழியாக வேகமாக வந்து கொண்டிருந்தது. புஷ்பக் எக்ஸ்பிரஸ் ரயிலானது பரந்தா ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென ரயிலில் இருந்து தீ பற்றியதாக பயணிகளிடையே வதந்தி பரவியது. இதனால் பீதியடைந்த பயணிகள் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தி உள்ளனர். பின்னர் உயிர் பயத்தில் ரயில் பெட்டிகளில் இருந்து தாவி குதித்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக அருகில் உள்ள தண்டவாளத்தில் எதிர் திசையில் இருந்து வேகமாக வந்த கர்நாடக எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியதில் தண்டவாளத்தில் குதித்த பயணிகள் தூக்கி வீசப்பட்டனர். கன நிமிடத்தில் நடந்த சம்பவத்தால் பயணிகள் பலரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். மனித உடல்கள் தண்டவாளத்தின் உள்ளேயும் வெளியேயும் சிதறி கிடந்தன. இரத்த வெள்ளத்தில் சிதறி கிடந்த உறவினர்களை பார்த்த சொந்தங்கள் எழுப்பிய மரண ஓலங்கள் பலரையும் பதற வைத்தது. இது குறித்து தகவல் கிடைத்த அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். இந்த கோர விபத்தில் சுமார் 40க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர். பலி எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என அஞ்சப்படுகிறது. மேலும் விபத்து நடந்த இடமானது மிகவும் குறுகிய வளைவு கொண்ட பகுதி என்பதால் எதிர்புறம் வந்த கர்நாடக எக்ஸ்பிரஸ் ரயிலை பயணிகளால் உணர முடியாததும் விபத்துக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. முதற்கட்ட விசாரணையில் ரயிலின் சக்கரங்களில் இருந்து வந்த தீப்பொறியை பார்த்த பயணிகள் பதற்றமடைந்து அபாய சங்கிலியை பிடித்து நிறுத்தியதும் ரயிலில் தீ பிடித்ததாக பரவிய வதந்தியின் காரணமாக பயணிகள் ரயிலில் இருந்து கீழே குதித்ததும் தெரிய வந்துள்ளது. என்றாலும் முழுமையான விசாரணையில்தான் ரயில் விபத்துக்கான உண்மையான காரணம் தெரியவரும் என்கின்றனர் ரயில்வே அதிகாரிகள். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்குமார். மகாராஷ்டிரா ரயில் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரங்கல் தெரிவித்துள்ளனர். சுவிட்சர்லாந்திலிருந்து வீடியோ மூலம் இரங்கல் தெரிவித்துள்ள மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், படுகாயமடைந்தோரின் மருத்துவ செலவு முழுவதையும் அரசே ஏற்கும் என அறிவித்துள்ளார். மேலும் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். இதேபோன்று ரயில்வே சார்பில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 1.5 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தோருக்கு 50,000 ரூபாயும், லேசான காயமடைந்தோருக்கு 5,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார்.